வணக்கம். அசுரனின் அழகு பொம்மை கதையில் உங்களுடன் இணைவது நான் குமுதா மகேஷ். சமையலறைக்கு சென்ற தேவி ஹர்ஷவர்தனுக்கு இட்லி சாம்பார் எடுத்து வைத்து கொண்டிருக்க அவளிடம் வந்த பெரியசாமி, உனக்கு இந்த ஊருக்கு வந்த பிறகு வாய் ரொம்ப அதிகமாயிருச்சு. அவங்க நமக்கு முதலாளி. அவங்க ஏதாவது கேட்டால் மட்டும்தான் நம்ம வாயை திறக்கணும். உனக்கு அது ஞாபகம் இருக்குல்ல? நானும் பார்க்குறேன். அந்த மேடம் வந்ததுலேருந்து உனக்கு வாய் ரொம்ப அதிகமாயிடுச்சு. நீ பாட்டுக்கு உன் இஷ்டத்துக்கு அந்த மேடமை பேர் சொல்லி கூப்பிடுற. அவங்களும் என்னவோ உன் கூட பிறந்த மாதிரி உன்னை அக்கான்னு கூப்பிடுறாங்க. மணிக்கணக்காக உட்காந்து அவங்க கிட்ட சிரிச்சு பேசிட்டு இருக்க. அதெல்லாம் பத்தாதுன்னு சாப்பிட வந்த முதலாளியை காக்க வச்சுட்டு நீ பாட்டுக்கு அந்த மேடம் கிட்ட பேசிட்டு இருக்க. பார்த்தல்ல ஐயா எவ்வளவு கோபப்படுறாருன்னு. நான் என்ன செஞ்சேன்? முகம் சுருங்கி போனது தேவிக்கு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு என்ன செஞ்சேன்னு கேட்குற என்று தேவியின் தலையில் ஒரு கொட்டு வைத்த பெரியசாமி, ஐயா காத்துட்டு இருக்காரு, சீக்கிரம் டிஃபன் எடுத்துட்டு போ என்று சொல்ல, பெரியசாமி இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? டைம் ஆகுது, சீக்கிரம். இருவரும் உள்ளே பேசிக்கொண்டிருப்பதை பார்த்துவிட்டு மீண்டும் குரல் கொடுத்தான் ஹர்ஷவர்தன். ஐயா வந்துட்டேன் என்று தேவியின் கையில் இருந்த ஹாட் பாக்ஸையும் சட்னி சாம்பார் பாத்திரத்தையும் வாங்கி கொண்டு வெளியில் ஓடி வந்தான் பெரியசாமி. அவனே ஹர்ஷவர்தனுக்கு பரிமாறினான். பவித்ரா சாப்பிட முடியாமல் தவித்து கொண்டிருப்பதை சமையலறை கதவில் சாய்ந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் தேவி. ஹர்ஷவர்தன் சாப்பிட ஆரம்பித்தான். தலையை தாழ்த்தி சாப்பிட்டு கொண்டிருந்தவனின் விழிகள் அவ்வப்போது பவித்ராவின் மீது படிந்து மீண்டது. காரம் படப்பட அவள் உதட்டில் எரிச்சல் அதிகமாகிக் கொண்டே போனது. தண்ணீரை குடித்து குடித்து பாதி உணவை விழுங்கியவள் ஒரு கட்டத்தில் அதற்கு மேல் சாப்பிட முடியாமல், எனக்கு போதும் என்று எழுந்து கொள்ள சாப்பிடுவதை நிறுத்திவிட்டு அவளை அழுத்தமாக பார்த்தான் ஹர்ஷவர்தன். உட்காரு, சாப்பிட்டுட்டு போ என்றான் ஆணையிடம் குரலில். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஏன் கஷ்டம் புரியாம சாப்பிடணுமா? மனதிற்குள் அவனை சபித்து கொண்டாள் பவித்ரா. எனக்கு போதும். நகர்ந்தவளை வேகமாய் எழுந்து கையை பிடித்து இழுத்து இருக்கையில் உட்கார வைத்தான். பயந்து போய் அப்படியே உட்கார்ந்து விட்டாள் பவித்ரா. பின் தேவியிடம் திரும்பி, தயிர் சாதம் இருந்தால் எடுத்துட்டு வந்து கொடுங்க என்று சொல்ல உடனே ஓடி சென்று தண்ணீர் ஊற்றி வைத்திருந்த பழைய சாதத்தில் தயிர் போட்டு பிசைந்து எடுத்து வந்து கொடுத்தாள் தேவி. இப்போது சாப்பிடுவதற்கு இதமாக இருந்தது. எரிச்சல் இல்லை. பவித்ரா சாப்பிடுவதை பார்த்து கொண்டே ஹர்ஷவர்தன் சாப்பிட்டு கொண்டிருக்க அவன் செல்போன் அடித்தது. ஏதோ ஒரு அன்னோன் நம்பரிலிருந்து அழைப்பு வந்தது. அவன் சிம்லாவில் இருப்பதால் இங்கிருந்து வரும் தொழில் சம்பந்தப்பட்ட அழைப்பாக இருக்கலாம் என்று நினைத்து அழைப்பை ஏற்றான். ஹலோ மிஸ்டர் ஹர்ஷவர்தன், எப்படி இருக்கீங்க? பல நாள் பழகியதைப் போல வெகு இயல்பாக பேசினாள் பெண்ணொருத்தி. தன் நெற்றியை சுருக்கினான் ஹர்ஷவர்தன். என்ன ஹர்ஷா, எதுவுமே பேச மாட்டேன்றீங்க? எப்படி இருக்கீங்கன்னு கேட்டால் நல்லா இருக்கேன் நல்லா இல்லைன்னு ஏதாவது ஒரு பதில் சொல்லணும் என்று அவள் சொல்ல, ஏய் யாருடி, நான் என்ன பேசணும்னு நீ சொல்லி கொடுக்குறியா? காரமாய் வந்தது ஹர்ஷவர்தனின் குரல். என்னது டீயா? என்ன நீங்கள் டீ போட்டு கூப்பிடுறீங்களா? அப்போ என்னை உங்கள் பொண்டாட்டியாவே கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படி தானே என்று அவள் சிரித்து கொண்டே சொல்ல, அவள் பேச்சு மேலும் எரிச்சலை கிளப்பியது அவனுக்கு. ஏய் யாருடி நீ? கால் பண்ணிட்டு இஷ்டத்துக்கோ வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்க. நான் வீக்லோ கம்பெனி முதலாளி சங்கவி பேசுகிறேன் என்று அவள் சொல்ல, வாட் நான்சென்ஸ் அடிக்குரலில் கத்தினான் ஹர்ஷவர்தன். இவ்வளவு நேரம் அவன் யாரிடம் பேசுகிறான் என்ன பேசுகிறான் என்று எதையும் கண்டுகொள்ளாமல் சாப்பிட்டு கொண்டிருந்த பவித்ரா அவன் குரல் உயர்த்தவும் நிமிர்ந்து அவனை பார்த்தாள். ஹர்ஷவர்தன் தொடர்ந்தான். நீ வீக்லோ கம்பெனி முதலாளியா? நீ என் முன்னாடி நின்று மட்டும் இதை சொல்லியிருந்தேன்னு வை, பொண்ணுன்னு கூட பார்க்க மாட்டேன், கொன்னு புதைச்சிருப்பேன். யாரு கம்பெனிக்கு யாருடி முதலாளி? ஹர்ஷவர்தனுக்கு கோபத்தில் கண்கள் சிவந்தது. பவித்ராவிற்கு என்ன நடக்கிறது என்று தெரியவில்லை. ஆனால் யாரோ ஒரு பெண் அவனுக்கு கோபம் வரும் வகையில் ஏதோ பேசுகிறாள் என்பது மட்டும் புரிந்தது. என்ன இவ்வளவு கோபப்படுறீங்க? நான் சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். புருஷன் கம்பெனி பொண்டாட்டிக்கு சொந்தம் தானே. அவள் சாதாரணமாக பேச, புருஷன் பொண்டாட்டியா? யாரு? பொறுமை இழந்து கேட்டான் ஹர்ஷவர்தன். ஹலோ ஹர்ஷா, நிஜமாவே உங்களுக்கு நான் யாருன்னு தெரியலையா? இல்ல வேணும்னு என்கிட்ட விளையாடுறீங்களா என்று சிரித்து கொண்டே கேட்டாள் அந்த பெண். ஏய் ஒழுங்கு மரியாதையா யாருன்னு சொல்லிடு, இல்லைன்னா ஃபோனை வச்சிடுவேன். ப்ளீஸ் ப்ளீஸ் ஹர்ஷா, ஃபோனை வச்சிடாதீங்க. அங்கிளும் ஆண்டியும் நம்ம கல்யாணத்தை பற்றி உங்ககிட்ட பேசினதா சொன்னாங்களே. நீங்கள் என்னடானா என்னை யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறீங்க. நான் உங்களை மீட் பண்ணணும்னு சொன்னேன்.
நீங்கள் பிஸ்னஸ் விஷயமா சிம்லா போயிட்டு தான் ஆண்டி சொன்னாங்க. அதனால தான் ஆண்டி கிட்ட உங்கள் நம்பர் வாங்கி கால் பண்ணேன் என்றாள் சங்கவி. வாட், அங்கிள் ஆண்டியா? யார் அது? மைதிலி ஆண்டியும் மோகன் அங்கிளும் தான் என்றாள் சங்கவி. அப்போதுதான் அன்று மைதிலியும் மோகனும் வந்து ஒரு பெண்ணை பற்றி பேசியது ஹர்ஷவர்தனின் நினைவுக்கு வந்தது. என்னோட அம்மா என் பர்மிஷன் இல்லாமல் நம்பரை உனக்கு கொடுத்தாங்களா? ஷிட் என்று பற்களை கடித்தபடியே தலை கேசத்தை அழுத்தமாக கோதிக்கொண்டான் ஹர்ஷா. லுக் ஹியர், கல்யாணம் குடும்பம் இதிலெல்லாம் எனக்கு சுத்தமாக இன்ட்ரெஸ்டே கிடையாது. நீ கால் பண்ணதும் ரொம்ப நல்லதாக போச்சு. உன்கிட்ட நேரடியாகவே சொல்லிடுறேன், உன்னை மட்டும் இல்லை வேற எந்த பொண்ணையுமே கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எனக்கு இல்லை. இனிமே எனக்கு கால் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணாத. அப்புறம் உன்னோட ஃபோனில் இருக்கிற என்னோட நம்பரை டெலீட் பண்ணிடு, புரிஞ்சுதா? தயவு தாட்சணியம் இல்லாமல் சங்கவியிடம் பேசினான். ஹர்ஷா ப்ளீஸ் ப்ளீஸ், நம்ம 2 பேரும் ஒரு முறை மீட் பண்ணலாம். என்னை பார்த்தா கண்டிப்பாக உங்களுக்கு என்ன பிடிக்கும், மனசு மாறும். மறுமுனையில் கெஞ்சினாள் சங்கவி. என்ன, உன்னை பார்த்தா மனசு மாறுமா? சத்தமாக சிரித்து கொண்டவன் அவள் கெஞ்சலை சட்டையே செய்யாமல் ஃபோன் காலை கட் செய்து விட்டான். பவித்ரா ஹர்ஷவர்தனின் முகத்தையே பார்த்து கொண்டிருந்தாள். வாழ்க்கையில் கல்யாணமே செய்து கொள்ளப் போவதில்லை என்றல்லவா கூறுகிறான். பெண் என்பவள் கட்டிலுக்கான தேவை மட்டுமே என்று நினைத்து விட்டான். அதையும் தாண்டி உண்மையான அன்பு, பாசம், மனைவி, குடும்பம் இதற்கான அர்த்தம் இவனுக்கு தெரியாதோ? சாப்பிட்டு முடித்தவன் முதல் வேளையாக மைதிலிக்கு அழைத்தான். சங்கவிக்கு அவனுடைய ஃபோன் நம்பரை கொடுத்ததற்காக கோபத்தில் கொந்தளித்தான். இனிமே இந்த மாதிரி முட்டாள்தனமான வேலை செய்யாதீங்க. அவரை திட்டி தீர்த்துவிட்டு பிறகு அவன் வேலையை பார்க்க கிளம்பினான். பவித்ராவும் அறைக்கு வந்துவிட்டாள். வெளியில் கார் வரை சென்றவன் பிறகு ஏதோ நினைத்து கொண்டு திரும்பவும் அறைக்கு வந்தான். அங்கு டேபிளின் மேல் இருந்த ஃபைலை எடுத்துக்கொண்டு திரும்பி அவன் பவித்ராவின் அருகில் வந்தான். அவளோ பயந்து நடுங்க லேசான புன்னகையுடன் பாய் என்று சொல்லி அவள் கன்னத்தை தட்டி விட்டு சென்று விட்டான். உடல் அழுப்பாக இருக்கவே அவன் கிளம்பியவுடன் படுத்து விட்டாள் பவித்ரா. காலையில் பெரியசாமி திட்டியதால் முடிந்தவரை பவித்ராவை பார்க்க வருவதை தவிர்த்திருந்தாள் தேவி. யோ, உன்னத்தான். பெரியசாமியை அழைத்தாள் தேவி. என்ன சொல்லு, கேக்குது என்றான் அவன். இல்ல, 3 மணி ஆச்சு, அந்த மேடம் இன்னும் சாப்பிட வரல, நான் போய் பார்க்கவா? பெரியசாமியிடம் சம்மதம் கேட்டாள் தேவி. அவளை ஒரு நொடி கூர்ந்து பார்த்த பெரியசாமி, உன்னை தேவையில்லாம பேச வேண்டான்னு தான் சொன்னேன். சாப்பாட்டு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டான்னு சொல்லல. போய் கூட்டிட்டு வா, இல்ல மேலேயே சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடு என்றான். பவித்ராமா பவித்ராமா என்று அழைத்து கொண்டே மேலே வந்தாள் தேவி. பவித்ரா இன்னும் உறங்கிக் கொண்டுதான் இருந்தாள். என்னம்மா, தூங்கிட்டீங்களா? மணி 3 ஆச்சு. காலையில கொஞ்சமா அந்த பழைய சாதம் சாப்பிட்டது. உங்களுக்கு பசிக்கலையா? வாங்கம்மா சாப்பிடலாம். பவித்ராவின் தோலை தட்டினாள் தேவி. அக்கா நீங்களா என்று அசதியுடன் எழுந்து உட்கார்ந்தாள் பவித்ரா. எனக்கு பசியே இல்லை, சாப்பாடு எதுவும் வேண்டாம் என்று அவள் போர்வையை இழுத்து போர்த்தி கொண்டு அமர்ந்திருக்க, என்னம்மா உங்க குரலே ஒரு மாதிரியா இருக்கு, போர்வையை வேற போத்திருக்கீங்க, உடம்பு சரியில்லையா என்று பவித்ராவின் கழுத்தில் கை வைத்து பார்த்தாள் தேவி. ஐயோ என்னம்மா இது, உடம்பு அனலா கொதிக்குது. இந்த ஊரு விஷ குளிர் உங்க உடம்புக்கு ஒத்துக்கலன்னு நினைக்கிறேன். காய்ச்சல் வந்துருச்சு, ரொம்ப குளிர்தாமா என்று கேட்டுக்கொண்டே அவள் போர்வையை இழுத்து சரியாக போர்த்து விட்டாள் தேவி. பவித்ராவிற்கு உடல் வெப்பத்தில் கதகதப்பாக இருந்தது. குளிரில் கை கால்கள் செல்லிட்டு போனது. தலையணையை கட்டிலின் பின்புறம் நிமிர்த்தி வைத்து சாய்ந்து உட்கார்ந்து கொண்டாள். என்ன செய்வதென்று புரியாமல் பாவமாய் பவித்ராவை பார்த்தபடியே தன் கையை பிசைந்து கொண்டு நின்றிருந்தாள் தேவி. பவித்ராமா, ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லலாமா என்று அவள் கேட்க வேகமாக வேண்டாம் என்று தலை அசைத்தாள் பவித்ரா. வேண்டாங்க்கா, உங்ககிட்ட காய்ச்சல் மாத்திரை ஏதாவது இருந்தா கொடுங்க. சோர்வாக வந்தது அவள் குரல். காய்ச்சல் மாத்திரையா? அது என்கிட்ட இல்லையேம்மா. ஆனால் இங்கே பக்கத்தில் ஒரு மெடிக்கல் ஷாப் இருக்குது. நீங்கள் மாத்திரை பேரை எழுதி கொடுத்தீங்கன்னா நான் போய் வாங்கிட்டு வந்துடுவேன் என்றாள் தேவி. ஒரு பேப்பரில் காய்ச்சல் மாத்திரையின் பெயரை எழுதி கொடுத்தாள் பவித்ரா. ஓடி சென்று காய்ச்சல் மாத்திரை வாங்கி வந்து உடன் ஒரு டம்ளர் சூடான பாலையும் கலந்து எடுத்து பவித்ராவிற்கு கொடுத்தாள் தேவி. அம்மா, மாத்திரையை போட்டுட்டு கொஞ்ச நேரம் படுத்து தூங்குங்க, சரியாயிடும். பவித்ரா படுத்துக்கொள்ள வசதியாக தலையணையை சரியாக போட்டு அறையின் கபோர்டில் இருந்த பெரிய கம்பளியை எடுத்து அவளுக்கு போர்த்தி விட்டுவிட்டு கீழே சென்று விஷயத்தை பெரியசாமியிடம் கூறினாள் தேவி. அதற்கு பிறகு 2-3 முறை மேலே ஓடி சென்று பார்த்துவிட்டு வந்தாள். பவித்ரா நன்றாக தூங்கி கொண்டிருந்தாள்.
மாலை 5 மணி ஆன பிறகும் பவித்ரா கீழே இறங்கி வரவில்லை. காய்ச்சல் சரியாச்சா இல்லையான்னு தெரியலையே, நான் போய் பார்த்துட்டு வரேன் என்று பெரியசாமியிடம் சொல்லிவிட்டு தேவி மீண்டும் பவித்ராவை காண வந்தாள். தலை முதல் கால்வரை போர்வையை இழுத்து போர்த்தி படுத்திருந்தாள். மெதுவாக போர்வையை விலக்கி அவள் நெற்றியில் கை வைத்து பார்த்தாள் தேவி. உடல் சூடாக இருந்தது. காய்ச்சல் இன்னும் குறையவே இல்லை. கவலை தோய்ந்த முகத்துடன் பவித்ராவை எழுப்பினாள் தேவி. அம்மா, இப்போ எப்படி இருக்கு? பரவாயில்லக்கா. ஒரு வார்த்தை பேசுவதற்குள் மூச்சு வாங்கியது பவித்ராவிற்கு. அக்கா, இன்னும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும் என்றால் குரல் தளர்ந்தபடி. மாத்திரை போட்டும் ஜுரம் குறையிலையேம்மா. இங்கே பக்கத்தில் ஒரு கிளினிக் இருக்கு. போன வாரம் எனக்கு வயிற்று வலி வந்தப்போ அங்கே தான் போனேன். நம்ம ஊர் டாக்டர் தான், ரொம்ப நல்லவங்க, நல்லா மருத்துவம் பார்க்குறாங்க. என் கூட வாங்கம்மா, அங்கே போய் ஊசி போட்டு மாத்திரை வாங்கிட்டு வந்துடலாம். இல்லைனா ராத்திரிக்கு காய்ச்சல் அதிகமாயிட்டா ரொம்ப கஷ்டமாக போயிடும் அன்பாய் பேசினாள் தேவி. அக்கா, இன்னைக்கு வேண்டாம். நாளைக்கு இப்படியே இருந்தா நாளைக்கு டாக்டர் கிட்ட போகலாம். வேண்டாம் என்றவளை அவளுக்கு வேறு உடை அணிவித்து ஸ்வெட்டர் போட்டு வலுக்கட்டாயமாக கீழே அழைத்து வந்தாள் தேவி. அம்மா, நீங்கள் உட்காருங்க, நான் அவர்கிட்ட சொல்லிட்டு வந்துடுறேன் என்று பெரியசாமியை தேடி சென்றவள், நான் அம்மாவை கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போகிறேன், நீ ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடு என்று சொல்லிவிட்டு ஆட்டோ பிடித்து பவித்ராவை மருத்துவமனைக்கு அழைத்து சென்றாள் தேவி. ஐயா கிட்ட சொல்லாம இவ இஷ்டத்துக்கு கூட்டிட்டு போறா. ஐயா என்ன சொல்ல போறாருன்னு தெரியலையே என்று தேவியை கடிந்து கொண்டே ஹர்ஷவர்தனுக்கு ஃபோன் செய்து விஷயத்தை சொல்ல முனைந்தான் பெரியசாமி. ஆனால் பல முறை முயற்சித்தும் அவன் போனுக்கு இணைப்பு செல்லவில்லை. பவித்ராவை அழைத்து கொண்டு ஆட்டோவில் வந்து இறங்கினாள் தேவி. சிறிய கிளினிக் தான், நோயாளிகள் யாரும் இல்லை. பவித்ராவை அழைத்து கொண்டு மருத்துவரின் அறைக்கு சென்றாள் தேவி. மேடம், காய்ச்சல் என்று தேவி சொல்ல மருத்துவர் பவித்ராவை பரிசோதனை செய்தார். எப்போலேருந்து காய்ச்சல் இருக்கு? பவித்ராவின் வாயில் தெர்மோமீட்டரை வைத்து சோதித்தபடியே கேட்டார் மருத்துவர். நேத்தெல்லாம் நல்லா இருந்தாங்க, காலையில் சாப்பிடும் போதே கொஞ்சம் டல்லாக தான் இருந்தாங்க. மதியத்துல இருந்து நல்ல காய்ச்சல், மாத்திரை போட்டும் சரியாகல, கவலையாய் கூறினாள் தேவி. சரி, நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நீ உள்ளவாமா என்று பவித்ராவை உள்ளே அழைத்து சென்று முழுமையாக பரிசோதனை செய்தார் மருத்துவர். பிறகு அவளுக்கு ஊசி மூலம் மருந்தை செலுத்தி வெளியே அழைத்து வந்தார். காய்ச்சல் ரொம்ப அதிகமாக தான் இருக்கு, நான் கொடுக்குற இந்த மாத்திரையை 3 நாள் தொடர்ந்து சாப்பிடணும். நீங்க எந்த ஊரு? பவித்ராவை பார்த்து கேட்டார் மருத்துவர். சென்னை மேடம். பவித்ராவிற்கு முந்தி கொண்டு பதில் கூறினாள் தேவி. என்ன, சிம்லா பக்கம் ஹனிமூனா? சிரித்து கொண்டே கேட்டார் மருத்துவர். பவித்ராவிற்கு உடல் கூசியது. பதில் எதுவும் கூறாமல் அமைதியாக தலையை குனிந்து கொண்டாள். அவர் என்ன கேட்கிறார் என்பது தேவிக்கு புரியவில்லை. மேடம், என்ன கேட்டீங்க? புன்னகைத்தபடியே தேவி அதற்கு விளக்கம் கேட்க, இவங்களுக்கு புதுசா கல்யாணம் ஆயிருக்கான்னு கேட்டேன் என்றார் மருத்துவர். கல்யாணமா? புன்னகைத்த தேவியின் வாய் அப்படியே மூடிக்கொண்டது. மருத்துவரையும் பவித்ராவையும் மாறி மாறி பார்த்து அவள் விழித்து நிற்க, ஆமா, இவங்க உங்களுக்கு என்ன வேணும், சொந்தமா? அடுத்த கேள்வியை கேட்டார் மருத்துவர். இவங்க எனக்கு என்று தேவி யோசித்து கொண்டிருந்த நேரம், நான் இவங்க தங்கச்சி என்றாள் பவித்ரா மெல்லிய குரலில். தேவியிடம் திரும்பிய மருத்துவர், இங்க பாருங்கம்மா, இவங்க வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுங்க, இவங்க அவரோட ஒய்ஃப் தானே, அவர் கூட தானே காலமெல்லாம் இருக்க போறாங்க, அதுக்குள்ள எதுக்கு இவ்வளவு வேகம்? பவித்ராவின் உடலில் இருந்த நகக்கீரல்களையும் காயங்களையும் பார்த்துவிட்டு பேசினார் மருத்துவர். பிரிஸ்கிரிப்ஷனை எழுதி தேவியின் கையில் கொடுத்துவிட்டு, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ண சொல்லுங்க, அப்புறம் இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லுங்க, பொண்ணுங்க பூ மாதிரின்னு என்று சொல்லிவிட்டு பவித்ராவிடம் திரும்பியவர், இன்னும் 3 நாளைக்கு உங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து கொஞ்சம் தூரமாவே இருங்க. அவர் பேசி முடிக்கவும் அதற்கு மேல் அங்கு இருக்க முடியாமல், தேங்க்யூ மேடம் என்று சொல்லிவிட்டு எழுந்து வெளியில் வந்து விட்டாள் பவித்ரா. சென்ற வேலை முடிந்து கெஸ்ட் ஹவுஸ் நோக்கி வந்து கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். அவனுடன் அருணும் இருந்தான். பெரியசாமியிடமிருந்து ஃபோன் கால் வந்தது. ஃபோனை ஏற்று பேசினான் ஹர்ஷவர்தன். ஐயா, மேடம்க்கு திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. காய்ச்சல் ரொம்ப அதிகமாக இருந்ததால தேவி அவங்கள ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு போயிருக்கா. நான் உங்களுக்கு ரொம்ப நேரமாக ஃபோன் பண்ணி பார்த்தேன், ஆனால் உங்களுக்கு ஃபோன் போகலை. பயந்து பயந்து கூறினான் பெரியசாமி. பவித்ராவுக்கு காய்ச்சலா? நான் வரும்போது நல்லா தானே இருந்தா, இப்போ ஹாஸ்பிட்டல் போயிருக்காளா? எந்த ஹாஸ்பிட்டல்? பதட்டமாக கேட்டான் ஹர்ஷவர்தன். தன் போனில் எதையோ பார்த்து கொண்டிருந்த அருண், பவித்ரா ஹாஸ்பிட்டல் என்று ஹர்ஷவர்தன் பதட்டமாய் பேசுவதை கேட்டதும் நிமிர்ந்து அவனை பார்த்தான்.
ஐயா, நம்ம கெஸ்ட் ஹவுஸ்க்கு அடுத்த ரோட்ல தாங்க அந்த ஆஸ்பத்திரி இருக்கு என்று பெரியசாமி மருத்துவமனையின் முகவரியை கூறினான். ஹர்ஷவர்தன் காரை வேகமாக கிளப்பினான். யார் போன்ல? என்னடா ஆச்சு? ஏன் பதட்டமா இருக்க? அருண் கேட்க, அந்த மருத்துவமனைக்கு போகும் சாலையில் தன் காரை வேகமாய் செலுத்திய ஹர்ஷா அருணிடம் பவித்ராவிற்கு உடல்நிலை சரியில்லை என்ற விஷயத்தை கூறினான். ஏய், என்னடா இந்த பக்கம் போற? ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்டா. ஹாஸ்பிட்டலுக்கா? என்ன ஹோட்டல்ல இறக்கி விட்டுட்டு அப்புறமா நீ எங்க வேணும்னாலும் போ. கல்யாணம் பண்ணிக்க மாட்டானா, ஆனா கவலை மட்டும் படுவானா? ஹர்ஷாவின் காதுபடவே பேசினான் அருண். அருண் கூறியதை காதிலேயே போட்டுக்கொள்ளவில்லை ஹர்ஷவர்தன். காரை அடித்து ஓட்டி அடுத்த 10 நிமிடத்தில் அந்த சிறிய கிளினிக் வாசலில் நிறுத்தினான். பவித்ராமா, நீங்க இங்கேயே உட்காருங்க, நான் போய் மாத்திரை மருந்து எல்லாம் வாங்கிட்டு வந்துடுறேன். தேவி மெடிக்கல் ஷாப்பிற்கு செல்ல அவங்க இருந்த நோயாளிகள் இருக்கையில் அமர்ந்து கொண்டாள் பவித்ரா. மருத்துவர் பேசிய வார்த்தைகள் அவள் செவிகளில் கேட்டுக்கொண்டிருக்க கண்ணீர் கண்களை நிறைத்திருந்தது. ஹர்ஷவர்தனின் கார் மருத்துவமனை வாசலில் வந்து நின்றது. காரில் வந்து இறங்கியவனின் கண்கள் பவித்ராவை தேடியது. மருத்துவமனை வளாகத்திற்குள் நுழைந்தான். அங்கு வாடிய ரோஜாவாய் தலை கவிழ்ந்து உட்கார்ந்திருந்த பவித்ரா அவன் கண்களில் அகப்பட்டு விட்டாள். அவள் அமர்ந்திருந்த கோலத்தை பார்த்தவனுக்கு ஒரு நொடி மனது என்னவோ செய்தது. நடையின் வேகத்தை கூட்டி அவள் இருந்த இடத்திற்கு விரைந்தான். அவன் முகத்தை பார்த்து கொண்டே அவன் பின்னாலேயே ஓடி வந்தான் அருண். என்னாச்சு? இங்க என்ன பண்ற? அவன் குரலை கேட்டதும் நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள் பவித்ரா. ஹோட்டல்ல உட்கார்ந்து இடியாப்பமும் ஆட்டுக்கல் பாயாமும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க, பார்த்தா தெரியல? ஹர்ஷவர்தன் பவித்ராவிடம் கேட்ட கேள்விக்கான பதில் அருணிடமிருந்து வந்தது. டேய், கொஞ்ச நேரம் வாய மூடிட்டு அமைதியாயிரு. அவனை கடிந்து கொண்டவன் மீண்டும் பவித்ராவிடம் திரும்பி, உடம்பு சரியில்லையா? அவன் குரலில் கொஞ்சம் அக்கறையும் ஒளிந்திருந்தது. ஆமாம் என்று தலையசைத்தாள் பவித்ரா. டாக்டரை பார்த்துட்டியா? என்னாச்சு? அடுத்த கேள்வியை கேட்டான் ஹர்ஷவர்தன். மருத்துவர் அவளிடம் பேசியதை, சொன்ன அறிவுரையையும் இவனிடம் சொல்ல முடியுமா என்ன? சற்றே யோசித்தவள் மீண்டும் தலையை குனிந்து அமைதியாக உட்கார்ந்து விட்டாள். உன்கிட்டதான் கேட்டுட்டு இருக்கேன். டாக்டரை பார்த்துட்டியா? உடம்புக்கு என்ன? டாக்டர் என்ன சொன்னாங்க? பொறுமை இழந்து கேட்டுக்கொண்டிருந்தான் ஹர்ஷவர்தன். ஃபீவர், இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க. ஒற்றை வரியில் பதில் சொன்னாள் பவித்ரா. ஓ, ஃபீவரா என்றவன் மருத்துவமனை கட்டிடத்தையும் அங்கு இருந்த மருந்தகம் மற்றும் ஆய்வக அறைகளையும் சுற்றி சுற்றி பார்த்தான். அது அதிக வசதிகள் இல்லாத ஒரு சாதாரண கிளினிக், கொஞ்சம் பழைய காலத்து கட்டிடமும் கூட. மனதில் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. இந்த ஹாஸ்பிட்டல்ல சரியா ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்களான்னு சந்தேகமா இருக்கு. நாம வேற ஹாஸ்பிட்டலுக்கு போலாம், கிளம்பு என்று அவன் சொல்லி கொண்டிருந்த நேரம் மருந்து மாத்திரைகளை வாங்கி கொண்டு தேவி அங்கு வந்து சேர்ந்தாள். ஹர்ஷவர்தனை பார்த்ததும் ஒரு நொடி பயந்து விட்டாள். ஐயா, மேடம்க்கு காய்ச்சல் ரொம்ப அதிகமாயிடுச்சு. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல, அதனாலதான் உங்ககிட்ட சொல்லாம என்று தேவி பயத்தில் உளறி கொட்ட தன் கையை உயர்த்தி அவள் பேச்சை நிறுத்தியவன், லேடி டாக்டரா என கேட்டான். ஆமாங்கய்யா என்றாள் தேவி. என்ன சொன்னாங்க என்றான். காய்ச்சலுக்கு ஊசி போட்டு மருந்து மாத்திரையெல்லாம் கொடுத்துருக்காங்க, மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்கேன் என்று தன் கையில் இருந்த கவரை காட்டினாள் தேவி. இந்த ஹாஸ்பிட்டல் வேண்டாம், வேற எனக்கு தெரிஞ்ச டாக்டர் இருக்காங்க, அவங்க கிட்ட போகலாம். இந்த டாக்டர் வேற ஏதாவது சொன்னாங்களா என்று அவன் யதார்த்தமாக கேட்க, சொல்லலாமா வேண்டாமா என்ற யோசனையில் தேவி விழித்து நிற்க, உங்ககிட்ட தான் கேட்குறேன், இவங்க என்ன சொன்னாங்கன்னு தெரிஞ்சாதான் அந்த டாக்டர் கிட்ட பேசுறதுக்கு வசதியா இருக்கும். ஐயா, அது டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அது புதுசா கல்யாணம் ஆயிருக்கா, ஹனிமூன் வந்தீங்களான்னு கேட்டாங்க. இந்த காய்ச்சல் சாதாரணமா புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு வர்றது தான், பெருசா பயப்பட ஒன்றும் இல்லை. 3 நாள் ஆனால் சரியாயிடும்னு சொன்னாங்க. அப்புறம் பொண்ணுன்னா பூ மாதிரின்னு அந்த டாக்டர் சொன்னாங்க என்று மருத்துவர் சொன்னதை அப்படியே ஹர்ஷவர்தனிடம் ஒப்பித்தாள் தேவி. போதும் என்று ஹர்ஷா தேவியின் பேச்சை நிறுத்த அவள் அமைதியாகிவிட்டாள். விஷயம் புரிந்து அவன் அதிர்ந்து போய் பவித்ராவை பார்க்க, அதற்கு மேல் அங்கு நின்றால் அது சரியாக இருக்காது என்று தன் மொபைல் போனை எடுத்து அம்மாவிற்கு கால் செய்து பேசிக்கொண்டே வேறு புறம் சென்று விட்டான் அருண். ஓகே, இந்த மெடிசன்ஸ் எல்லாம் என்கிட்ட கொடுங்க என்று மாத்திரைகளை வாங்கி கொண்டு தேவியை வீட்டுக்கு அனுப்பிவிட்டு பவித்ராவை காரில் ஏற சொன்னான். இல்லை வேண்டாம், நான் தேவி அக்கா கூடவே வீட்டுக்கு போயிடுறேன்
என்றாள் பவித்ரா. டென்ஷன் ஆகிவிட்டான் ஹர்ஷவர்தன். இந்த டாக்டர் சரியா ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்களான்னு ஒரு முறை கிராஸ் வெரிஃபிகேஷன் பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தர் இங்கே பக்கத்தில் பெரிய நர்சிங் ஹோம் வச்சிருக்காரு. அங்கே போய் செக் பண்ணிட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம். அவள் பதிலுக்கு காத்திராமல் அவள் கையை பிடித்து கொண்டு அவன் முன்னே நடக்க அவன் பிடித்திருந்த தன் கையை பார்த்தபடியே பின்னால் நடந்தாள் பவித்ரா.